வணக்கம் மாணவர்களே. நாம் நேற்றைய வகுப்பில் 10ஆம் வகுப்பு தமிழ் 5வது இயலில் இருக்கக்கூடிய வினா வகைகள், விடை வகைகள் பார்த்தோம். அந்த பகுதியிலே இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, பொருள்கோள் கொடுத்துருக்காங்க. இது இந்த தலைப்பை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொருள்கோள். கோள் என்பது கொள்ளுன்னு அர்த்தம். சங்க இலக்கியங்களில் புலவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பாடல்களை எழுதும்போது நம்மளுடைய தமிழ் இலக்கண முறைப்படி எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள் என்று சொற்றொடர் அமைக்கும் முறை இருந்தாலும், இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னா, செய்யுளில் இருக்கக்கூடிய இந்த சீர்களை முறை மாற்றி மாற்றி அவர்கள் எழுதியிருப்பார்கள். அதை முறைப்படுத்தி நாம் பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். அது பொருள் கொள்ளும் முறை என்பதற்கு தான் பொருள்கோள் என்று பெயர். எதை சொல்லியிருக்காங்க பாருங்கள், செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். இதுதான் பொருள்கோள். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 2 மதிப்பெண் வினாக்களில் இதை கேட்பாங்க. இந்த பொருள்கோள் என்றால் என்ன, அது எத்தனை வகைப்படும் என்று சில நேரங்களில் கேட்பது உண்டு. இந்த பொருள்கோள் எத்தனை வகைப்படும் என்று கேட்டால் 1 மதிப்பெண் வினாக்கள்லையும் கேட்பாங்க. 8 வகைப்படும். பொருள்கோள் 8 வகைப்படும். என்னென்ன பொருள்கோள் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னா, ஆற்று நீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள். இது பொருள்களுடைய வகைகள் ஆகும். இந்த வகைகளில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு கேட்டால், ஆற்று நீர் பொருள்கோளும், நிரல் நிறை பொருள்கோளும், கொண்டுகூட்டு பொருள்கோள் ஆகியவற்றை பற்றி தான் நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்குறாங்க. இது ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். இந்த 8 வகையை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 8 வகை அதனுடைய வகைகளை கேட்கும்போது உங்களுக்கு எழுதுவதற்கு அது சரியாக இருக்கும். அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்வுத்தாளில் எழுதும்போது 8 வகை 1 பை 1 மேலிருந்து கீழ் வரிசைப்படுத்தி அது 8 வகையில் எழுதலாம். 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. முதல்ல பொருள்கோள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருள் கொள்ளும் முறைக்கு தான் பொருள்கோள். சொற்கள் செய்யுளில் இருக்கிறத நமக்கு பொருளுக்கு ஏற்ற வகையில் சேர்த்தோ அல்லது மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். வாங்க மாணவர்களே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இந்த பொருள்கோள் வகையில் நம்ம பாடத்தில் 3 பொருள்கோள்கள் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம்.